ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைட் டெக் தமிழ். ஸோ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பாக்ஸில் அல்லது எனி அதர் ஷேப், அது ரவுண்டாக இருக்கலாம், பாக்ஸாக இருக்கலாம், அல்லது அன்ஷேப்பாக இருக்கலாம், இல்லை ஹார்டின் எந்த ஷேப்பாக இருந்தாலும் சரி, அந்த எந்த ஷேப்பில் இருந்தாலும் நம்ம ஃபோட்டோவை உள்ளே எப்படி இன்க்ளூட் பண்ணுறது, ஸோ அப்படிங்கிறத ஈஸியான வழி எந்த வழியோ அந்த வழியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான வழி. இந்த வழியில் நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து குயிக் செலெக்ஷன் டூல். அந்த ஒரு டூலை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த டூல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைடில் பாரில் 1 2 3 4வது இடத்துல இருக்கும். 4வது இடத்துல போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் குயிக் செலெக்ஷன் டூல் அப்படின்னு ஒன்று இருக்கும். மொத்தம் 3 டூல் இருக்கும். அதில் குயிக் செலெக்ஷன் டூலை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு முதல்ல என்ன பண்ணணுமோ, எந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே அந்த பாக்ஸோ எதில் வைக்கணுமோ அதை முதல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு குயிக் செலெக்ஷன் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும் செலெக்ஷனு. ஸோ அந்த பாக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு வெர்ஷனுக்கும் ஒரே கிளிக்கில் கூட செலக்ட் ஆகலாம், இல்லை கொஞ்சம் லேட்டர் ஆகலாம். ஸோ அந்த பாக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செலக்ட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ வந்து அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ எங்கே வச்சுருக்கீங்களோ, எந்த ஃபைலில் வேணாலும் வச்சுருக்கலாம், உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைலை ஓப்பன் கொடுத்து அந்த ஃபைலை எடுத்துக்கோங்க. ஸோ நான் என்னோடய ஃபைலை எடுத்துகிட்டேன். ஸோ இந்த ஃபைலை தான் அந்த பாக்ஸுக்குள்ளே நான் வைக்க போகிறேன். அதுக்கு வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரோல் ஏ செலக்ட் ஆகும், கண்ட்ரோல் எக்ஸ் வந்து கட் ஆகும். கட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடிட்டில் போயிட்டு பேஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும், பேஸ்ட் இன்டோ அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா பாக்ஸுக்குள்ளே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். என்னோடய இதில் வந்து உங்களுக்கு வந்து வியூ சரியாக தெரியலை. எடிட்டில் போயிட்டு நீங்கள் பேஸ்ட் இருக்கும், அதில் வந்து பேஸ்ட் இன்டு பிளேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கொடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஹார்டின் ஷேப்பில் அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து 2 கிளிக்கில் செலக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைலில் போயிட்டு ஸோ எனக்கு தேவையான ஒரு ஃபோட்டோ வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அந்த முருகன் ஃபோட்டோ தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் கண்ட்ரோல் ஏ கொடுத்து கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் மறுபடியும் அகைன் அந்த நம்ம எந்த ஃபைலும் அங்கே வந்துட்டு எடிட்டில் போங்க. எடிட்டில் போயிட்டு பேஸ்ட் இருக்கும், பேஸ்ட்டுக்கு அப்புறம் பேஸ்ட் இன்டு பிளேஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்க உடனே உங்களுக்கு வந்து பாக்ஸுக்குள்ளே வந்துடும். நீங்கள் எவ்வளோ தான் ஜூம் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த கரெக்டாக அந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதை ஏற்றுக்க மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு நார்மல் எடிட்டிங்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு கீ செயின் மேக்கர் அல்லது வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டில் எடிட் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு அன்ஷேப், அதாவது இந்த ஆல்பமுக்கு ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ஒரு ஷேப் எடுத்திருக்கேன். ஸோ அதை எடுத்து உங்களுக்கு வந்து அதுலேயும் உங்களுக்கு ஃபோட்டோ ஃபிட் பண்ணுறதுக்காண்டி நான் ஃபைலில் போயிட்டு ஓப்பன் கொடுத்து நம்மளுக்கு எந்த ஃபைல் எந்த ஃபோல்டரில் இருக்கோ அதை எடுத்து அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் சேம் தான், கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு கண்ட்ரோல் எக்ஸ் கொடுங்க. எக்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரோல் ஏ செலக்ட் ஆகி கட் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட்டு அதே தான், எடிட்டில் போயிட்டு பேஸ்ட்டில் போங்க. பேஸ்ட்டில் போயிட்டு அதை சைடில் இருக்கும், சைடில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் இன்டு பிளேஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த பேஸ்ட் இன்டு பிளேஸை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே உள்ளே வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். ஸோ இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான ஷேப்பில் வேணாலும் நீங்கள் இது மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இருக்கிறதுலே சிம்பிளான வழி இப்படி வைக்கிறது. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு மேலும் ஏதாச்சும் ஒன்று அந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.